இப்போ 1,10,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு மாசம் கடந்து ஹாஜி ஆகிட்டு வர போறா. ஹஜ்ஜிக்கு போனவளுக்கும் மக்கா மதீனாவுக்கு போனவளுக்கும் ஹஜ்ஜி போட்டோம்னா ஆஜியார் வீட்டுல செம்பு சட்டிக்கும் உரல உலக்கிக்கும் என்ன கொடுக்கணும்? என்ன ஹஜ்ஜி போட்டவங்களுக்கு தானே செய்யணும். என்ன சொல்லிட்டாப்பா சரியா? என் வீட்டு கத்தல ஊர்ல எத்தனை தடவை போயிட்டு வந்து இஞ்சி போயிட்டு வந்து அந்த செம்பு சட்டியா எத்தனை தடவை போயிட்டு வந்து சோறாக்குறதுக்கு போய் பைத்துல்லாவை உணரணுமே. பைத்துல்லாவை துப்பட்டி போட்டு பைத்துல்லாட துப்பட்டி இழுத்து கண்ணில் வச்சு ஆஹா ஹா ஹாண்டா அது தௌஹீது. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பட்டி இருக்க போனா சிறுக்கு கிறுக்கு பிடிச்ச பயில தானே போய் இருக்கானுவா. என்ன கிறுக்க பிடிச்ச போன உடனே தருவான் கிதாபு. ஹஜ்ஜுக்கு போறவளுக்கு போய் இறங்கின உடனே ஜித்தால தரும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவுது பில்லாஹி மின் ஹாதா ஷைத்தானின்னு சொல்லி அது வலது கையினால வாங்காதீங்க, இடது கையினால அந்த கிதாபை வேங்குங்க. என்ன இடது கையினால தான் வாங்கணும். தரித்திரியம் முடிச்ச கிதாபை திறந்து பார்த்தா அதெல்லாம் இருக்கும். நம்ம பாட்டம் போட்டோம்னா இஸ்லாத்தோட அப்பாற்பட்டவர்கள். ஏன்னா மக்காக்கு மதீனாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேடி அவளுக்குன்னு ஜியாரத்துக்கு போறது சிறுக்குன்னு என்னமா அல்லாஹ் தஆலா அவன ரஹமத்தை செய்யணும். நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சொன்னா எதுல சாஞ்சி இருந்துட்டு சொன்னா, அந்த காலத்துல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுல அப்படி முதுவை போட்டு சாஞ்சிக்கிட்டு இப்படி இழுத்தா ஒரு இழுப்போம். சஹாபாக்கெல்லாம் கேட்டா மூச்சு வாங்குதா நம்ம கேட்பாங்க இல்லையா, இலைக்குதா என்னமா நீ யார் சொல்லா வந்துட்டா என்ன சொன்னா அல் ஹிந்து சொன்னா ஹிந்துங்கிற பேரை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே விளைஞ்சா அல் ஹிந்து. அதுக்கு பரத கண்டம் தானே, பரத அரசன் ஆண்டாரு, அதனால பாரத் தான் அல் ஹிந்துன்னு சொல்லி பேரை வச்சா. அல் ஹிந்து இந்தியான்னு பேரை வச்சது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்தியா அது மட்டுமா? புலின்ற டைகர் இல்ல, திங்கிற புலி இருக்குதா, வெஜிடபிள் புலி. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது என்ன சொல்லுங்க தம்பி? தமரிண்டா என்ன? டைகர் இல்ல, அது அந்த டைகர் என் பேர போல சொல்ற டைகர். புலின்றா டைகர் இல்ல, இது திங்கிற புலியான ஊத்திரில அந்த புலி. அந்த புலிக்கு நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா? தமரிண்ட். என்ன இங்கிலீஷ்ல என்ன சொன்னா? தமரிண்ட் என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முபாரக்கான வாயில வந்து வார்த்தை தான் இங்கிலீஷ்காரன் கபூல் பண்ணிட்டான். என்ன தமரத்தில் ஹிந்து, இந்திய தேசத்து ஈத்த பழம். என்னது ஈத்த பழத்துக்கு சமரத்துங்கிற கனிவர்க்கத்தை சமரத்துங்கிறோம்ல. அப்ப சொன்னாங்க இந்த புளியங்காயும் புளியும் பழத்தையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோந்துக்கிட்டு சமரத்தில் ஹிந்து, இந்திய தேசத்து சமரத்தாச்ச. எங்க நாட்டு ஈத்த பழத்தை போல இந்திய நாட்டு ஈத்த பழம் எப்படி சாமா? அதைத்தான் இங்கிலீஷுக்காரன் கபூல் பண்ணி சமர் ஹிந்த் என்னன்னா சமரத்தில் ஹிந்த் இந்தியா தான் சொன்னா. இந்திய தேசத்திலிருந்து தௌஹீதுடைய வாசனையா நான் உணர்கிறேன் சொன்னா. தௌஹீதுடைய வாசனையா குத்துபிலிருந்து அத்தாயிரத்து ஹாஜா முஹிந்திஸ்தில்லாத்தானும் சயீத் முகமது ஹாஜா பந்தே நவாஸ் குல் பர்கா சையத் குத்துபுல் மஜீத் வஹீத் சாஹிப் சயீத் அப்துல் காஸ் சாஹிப் என்ன ஷாஹ் மீரான் ரலியல்லாஹு தஆலா சயீத் அப்துல் காஸ் சாஹிபுல் கல்வத் சயீத் உமர் சாஹிபுல் காஹிரி குத்துபுமார்கள் நாதாக்கள் இவங்களுடைய தௌஹீதையும் மாரிஃபாவையும் நான் உணர்கிறேன் சொன்னா. இப்ப இதை இந்திய அரசாங்கமும் உணர்ந்திருக்குது. இந்திய அரசாங்கமும் உணர்ந்துட்டு அமெரிக்க அரசாங்கமும் உணர்ந்துட்டு அசல் முஸ்லிம் என்று சொன்னால் யாரு? சூஃபியாக்கள். சூஃபிசம் சாதுக்கள் போதிக்கக்கூடிய மார்க்கமே தான் இஸ்லாம். அங்க வன்முறைக்கும் வெடிகுண்டுக்கும் ஆயுத கலாச்சாரங்களுக்கும் கொலை கொள்ளைக்கும் அங்கே இடம் இல்லை. தெரிஞ்சா அவங்க தான் உண்மையான மார்க்கத்தை போதிக்கிறாங்க சொல்லி இந்திய கவர்மெண்ட் உணர்ந்திருக்குது. உணர்ந்திருக்கிறது மட்டுமில்ல, எல்லாத்துக்குமே எல்லா அதிகாரிகளும் இங்க மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் அளவுல சொல்லிட்டா. கொழும்புல நீங்க யாரும் தப்லீக்கு வரையலாது. தப்லீக் ஜமாத்துன்ன உடனே பயங்கரவாதத்துடைய ஆட்கள் குஜராத்ல வச்சாங்கல்ல, இவ்வளவு வகுப்பு கலர் வந்து அந்த குஜராத் தேசிய பத்தி மக்கள் இந்தியாவில் உள்ள சாந்தி சமாதானமா போய்
பெரிய வகுப்பு துவேசெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னது? கோத்தராங்கிற இடத்துல நடத்தப்பட்ட அந்த இஜ்திமாவுக்கு பிறகு சுன்னத்துல் ஜமாத்துடைய அந்த பள்ளிகள் 100க்கு 100 சுன்னத்துல் ஜமாத்துற பள்ளிகள்ல 60% 65% இவங்க பிடிச்சிக்கிட்டு இடிச்ச மாவுன்னு வச்சு நடத்தி விளங்கிச்சா மக்களுக்கு துவேஷத்தை பண்றான். தலிபான் தப்லீக் என்னது? தப்லீக்காரன் தானே ஆப்கானிஸ்தானத்துல இவனுலாம் தான் இது. அதனால சாதுக்களுடைய தர்கா ஷரீப் எந்தெந்த இடத்துல தர்காக்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல ஜியாரத் கந்தூரிகள் நடக்கிறதோ அங்கதான் என்னதுக்கு மனித நேயம், மனிதர்கள் மனுஷத்தன்மையில கூடுகிறார்கள். ஆக இந்த வஹாபிக்காரன் சொல்லக்கூடிய அவன் வஹாபின்னு சொல்லுவான், நம்ம முனாஃபிக்கின்னு சொல்லுவான். ஏன் வஹாபுங்கிற அல்லாஹ் தஆலாவோட பேரு, அந்த பேரை கேவலப்படுத்திடக்கூடாது. எப்ப அந்த நஜிதுக்காரன் அவன் கேடு கட்டானா அப்ப முடிஞ்சு போச்சு. தர்பாப்பா நாயின்னு சொல்லு, அவனை வஹாபின்னு சொல்லல, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பேர்ல சொல்லு, முனாஃபிக்கின்னு சொல்லு, அல்லது நஜ்தீன் சொல்லு. வஹாபுங்கிற அல்லாஹ்வுடைய பேரு. தைக்கா சாஹிபு வஹாபி, உமர் அலி அப்பா வஹாபி, சுலைமானி அப்பா வஹாபின்னு சொல்லு. வஹாபுண்டா கேட்கிறவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் கொடை கொடுக்கிறவர்கள், ஹால் ஹயாத்திலும் கொடை கொடுக்கிறவர்கள், இப்பவும் கொடை கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர்கள். இந்த முனாஃபிக்களுக்கு துணை போக வேணான்னு சர்க்குலர் பண்ணிக்கிறேன், எங்கேயும் போகாது. இப்ப இந்திய கவர்மெண்ட்டும் உணர்ந்துட்டு, அது மட்டும் இல்ல அமெரிக்க கவர்மெண்ட்டும் உணர்ந்துட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் உணர்ந்துட்டு, அவங்களுடைய சிஐடி ரிப்போர்ட்டும் மற்ற ரிப்போர்ட்டுகளும் உலகம் முழுவதும் வர்றதும் பார்த்தா என்ன நடக்குது என்ன? சரி, அதனால தாய் தகப்பர்களை மரியாதையா பண்ணுங்க, ஹஜ்ஜுடைய பலன் கிடைச்சிடும். ஒவ்வொரு பார்வைக்கும் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜுன்னு சொல்லிக்கிறா. இப்ப டிஜிட்டல் கேமரா இருக்குது, கிளிக்குன்னு 300 500 சொன்னா 5000 வரைக்கும் அடிக்கலாம். நம்ம டிஜிட்டல் அன்லிமிட்டடா போய் வச்சுக்குது. எத்தனை பிளஸ் அது போல இது. சரி, இப்போ கண்மணியான பிள்ளைக்கு பேர் விட வேண்டிக்குது. பேர் சொல்லுங்க, சொல்லு இந்த பேரை. சரி வாங்க. இப்ப வாங்க, இப்ப ஒரு பிள்ளைக்கு பேரோட போறான். இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ பேர் பிள்ளைக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பிள்ளையே இல்லைன்னு ஏங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பத்துட்டான்னு பொம்பளை பிள்ளைக்கு ஏங்கக்கூடிய, பொம்பளை பிள்ளை பத்துட்டா ஆம்பளை. சரி, இன்ஷா அல்லாஹ் அது பிள்ளைகளுக்கு பைத் வேற படிக்கணும். அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, வகப்பை கொண்டு காரியத்தை நடத்துறது இருக்குத. லிப்ட்ல போனது போல என்ன சொல்றா, அப்பேற்பட்ட நாதாக்கள் அவங்களே அடைஞ்ச உச்சி தடையிலேயே அப்பேற்பட்ட சையத் அப்துல் காதர் கௌதுல்லாஹ் முஹியுத்தீன் ஆண்டையர் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல நீங்க இந்த மகோன்னதமான உன்னத பதவிக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்ன உடனே என்ன சொன்னா, என்னுடைய மாதா பிதாக்கள் சொல்லி அவளுக்கு தான் சொன்னா, என்னுடைய மாதா பிதாக்களுடைய துவா பரக்கத்து, மாதா பிதாக்களுடைய துவா பரக்கத்துன்னு தான் சொன்னா. அதனால எந்த அவுலியாக்களா இருக்கட்டும், எந்த குத்துபுகளா இருக்கட்டும், இந்த நாதாக்கள் இவ்வளவு உச்சத்துக்கெல்லாம் போனது காரணம் அதுதான். அதனால அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த நாதாக்களுடைய பரக்கத்தை கொண்டு தருவான். தம்பி அவர்கள் அழகான முதல் அந்த பைத்துல படித்தார்கள். பொருள் எளிமையான தமிழாத்தான் இருக்குது. இதுதான் நிதானமா படிக்கிறோம், அந்த கருத்துக்கள் விளங்குது. கடைசியாக சொன்னார், கால் தூ சர்வீர் கல்வத்தொழி நாயகமே, கல்வத்தொழி நாயகமே, உங்களுக்கு காலில் உள்ள காலில் போட்ட தூசி, உங்க காலில் ஒட்டிக்கிற தூசியா